இரத்தினாவதியின் கதை உங்களுக்கு பிடித்திருந்ததா? அடுத்த அத்தியாயத்தில் சசிபிரமே சொல்லும் கதையை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். தொடரும். தன் இருப்பிடத்தைச் சுற்றி படை சூழ்ந்திருப்பதைக் கண்ட திருடன் தன் ரகசியம் வெளியாகிவிட்டதைக் கண்டு அஞ்சா நெஞ்சுடன், உயிர் உள்ளவரை போர் புரிய திடம் கொண்டு கத்தியும் கேடயமும் கொண்டு வெளிக்கிளம்பினான். அவன் தனியாக நின்றே அமானுஷ்யமான தரத்துடன் சண்டை போட்டான். யானையின் துதிக்கைகளையும் குதிரையின் கால்களையும் வெட்டித் தள்ளிக் கொண்டிருந்தான். இவ்விதம் அரசன் சேனையை குலைத்தவுடன் அரசன் நேரில் அவனைத் தாக்க ஆரம்பித்தான். வாள் போரில் வல்லவனான அந்த அரசன் திருடனின் கையில் இருந்த வாளைத் தட்டிவிட்டான். திருடன் நிராயுதபாணியாக ஆனவுடனே தானும் ஆயுதங்களைத் தூக்கி எறிந்துவிட்டு அவனைக் கீழே தள்ளி மல்யுத்தம் செய்த பிறகு அவனை உயிருடன் பிடித்துவிட்டான். அப்பால் அவனைச் சிறைப்பிடித்து அவனுடைய பெருஞ்செல்வத்துடன் தலைநகருக்கு வந்தான். மறுநாள் காலையில் அவனைப் பகிரங்கமாக கழுவேற்றிக் கொலை செய்துவிட வேண்டுமென்று உத்தரவிட்டான். மறுநாள் காலையில் தண்டோரா போட்டுக்கொண்டு திருடனை கொலைக்களத்திற்கு அழைத்துச் செல்லும்போது வியாபாரியின் மகளான இரத்தினாவதி தன் மாளிகையிலிருந்து அவனைக் கண்டாள். அவன் உடம்பில் புழுதி படிந்திருந்தது. முதல் நாள் சண்டையில் பட்ட காயங்கள் வேறு இருந்தன. அந்த நிலையில் அவனைக் கண்டதும் அவளுக்கு அந்த திருடன் மீது காதல் பிறந்தது. அவள் உடனே தன் தந்தையான இரத்தினதத்தனிடம் ஓடி, அப்பா, இதோ கொலைக்களத்திற்குச் செல்லும் இம்மனிதனையே நான் என் கணவனாக வரித்திருக்கிறேன். ஆகவே அரசருக்கு தண்டம் அளித்து மீட்டு வாருங்கள். இல்லாவிட்டால் நானும் அவருடன் உயிர் நீத்து மறு உலகத்திற்குப் போய்விடுவேன் என்று தெரிவித்தாள். இதைக் கேட்ட வியாபாரி, இது என்ன இப்படிச் சொல்கிறாய்? சகல குணங்களும் பொருந்திய மன்மதனையொத்து இதற்கு முன் வந்தவர்களையெல்லாம் வேண்டாம் என்று ஒதுக்கித் தள்ளிவிட்டாய். கொடூரமான திருடர்களின் தலைவன் மீது உனக்கு எப்படித்தான் காதல் பிறந்தது என்று கேட்டான். தந்தையும் உற்றார் உறவினரும் இவ்விதம் பலபடியாகக் கூறி தடுத்தும் ஒரே உறுதியுடன் இருந்தாள். உடனே இரத்தின வியாபாரி வெகு வேகமாக அரசனிடம் சென்று அந்த திருடனுக்கு உயிர் பிச்சை அளித்தால் தன் சொத்து முழுவதையும் அரசனுக்காக காணிக்கையாகச் செலுத்துவதாகக் கூறினான்.